சனாத சுந்தரேஸ்வர சிவாஜ மாதவதாவராத பிரமாத்திரம் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி மகா கும்பாபிஷேகம் இரண்டாவது நாள் மூணாவது கால யாக நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆரம்பத்திலேயே இந்த மூணாவது கால யாக வேளையில் அண்ணா பிள்ளையார்பட்டி அண்ணா வந்து துவக்கி உள்ளார். ஒரு சிறப்பு வந்து என்னன்னாக்க வரும் சமயத்தில் சில சமயத்தில் பாபா கண்ணை மறைப்பா திடீர்னு ஒரு வந்த இந்த 200-250 மாணவர்களை வச்சு உற்பத்தி பண்ணலாம். சாதாரணமான இல்லை, பாக்கி எல்லாரும் 50 பேர் 70 பேர் 30 பேர் வச்சிருந்தா 250 பேர் வச்சு பாடசாலை வச்சு நடத்தினவர்னா பெரிய பெருங்கடல். பல மாணவர்கள் உருவாக்கியவர். உருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் போற்றக்கூடிய அண்ணா நமது கும்பாபிஷேகத்தில் சொன்ன வாங்கோ தரிசனம் பண்ணிட்டு போங்கோ சொன்ன உடனே எந்த மறுபரப்பில் நான் வந்து உடனே 5 மணிக்கு வந்துடுறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவிழாலும் இங்கு எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பரிவார தேவனுடைய திருவிழாலும் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய 3ஆம் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடக்க இருக்கிறது. இதில் சிவாச்சாரியர்கள் கூட ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். பல்வேறு இடங்களில் சில விட்டுறாமல் இந்த பூஜையை பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நமக்கு கோடி நமஸ்காரம். ராமகிருஷ்ண தேவையான மாட்ட எல்லாரும் நகர் நோக்கி போயிடுறோம். காலத்தால் யாரையும் குறை சொல்ல முடியல. நான் வரும்போது பார்த்தேன், சோதரப்பதியிலேருந்து அந்த பாதையில் வரும்போது பெரிய கிராமங்கள் விவசாயம். இந்த இடத்துல இருந்து இந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணி இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் பெருசாக வரும். அது பல்வேறு காலத்தால் சில கோவில்கள் முதல்ல கொஞ்சம் குறையும், பின்னால் வளர்ந்துடும். எல்லோருமே நல்ல நல்ல ஜனங்கள் இருக்கும்போது எந்த குறையும் இல்லை. எல்லாரும் 10 ரூபா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது. யார் கூப்பிட்டாலும் சரி. எத்தனை கோயில் எனக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு 5 வருஷமா முன்னால் தமிழ் காலத்தில் எல்லாம் இருக்கும். மாமா அவர்களுக்கு நமது பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்கள் கோவில் பூஜை செய்யக்கூடிய எங்களது கைலாசம் மாமி சிறப்பு. அதை வந்து விநாயகர் வாயாலே அந்த உத்தரவு ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ பணி சுத்தம் பண்றது அது பண்றது. மாமி அண்ணா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றது பெரிய சந்தோஷம். நிறையா தனம் தானியம் பகவத்கடாபம் சுதசம்பரம் தீர்க்காமாஜோ வாகர்த்தாபம் கர்த்தோ வாகர்த்த பிரதிபக்களே பார்வதி பரமேஸ்வரோ.
ತುಳಸಿ ಕೋಮಲವೇಣಿ ನೀಲವರ್ಣನಾರಾಣಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಏಳಮ್ಮ ತುಳಸಿ ಕೋಮಲವೇಣಿ ನೀಲವರ್ಣನಾರಾಣಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಮುಡಿದ ಮಲ್ಲಿಗೆ ಹೂ ಮುಡಿಯಿಂದ ಊದೋರುತ್ತ ಮುಡಿದ ಮಲ್ಲಿಗೆ ಹೂ ಮುಡಿಯಿಂದ ಊದೋರುತ್ತ ಒಡೆಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಒಡೆಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಏಳಮ್ಮ ತುಳಸಿ ಕೋಮಲವೇಣಿ ನೀಲವರ್ಣನಾರಾಣಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಏಳಮ್ಮ ತುಳಸಿ ಕೋಮಲವೇಣಿ ನೀಲವರ್ಣನಾರಾಣಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ சோகப்பட்டு தீபலட்சுமி பூஜை நடக்கிற சமயத்தில் ரொம்ப விசேஷமாக போற்றப்படுவது குரு ஆச்சாரியமார்கள். சவித்வான் வித்வான் சர்வத்திர பூஜ்யதே என்ற வாக்கியம் காளிதாசனுடைய வாக்கியம். சாதாரணமான விஷயங்களே ஆச்சாரம் முடித்து அந்த மாணவர்களை இத்தனை பேர் ஆகவங்கள் மந்திரிகள்லாம் மதிக்க பிடிச்ச மதம் சொல்றேன்னா இவ்வளவு பேர் மதவாதனாலதான் இவெல்லாம் வந்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்திருக்கோம்.
கைலாசன் அவர்களும் ஐயப்பன் அவர்களும் சுவாமிநாத சிவாச்சாரியர் அவர்களும் இந்த கிராமத்தினுடைய பூரண தம்பதியர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த தம்பதியர்களை பார்க்கறதே பெரிய புண்ணியம். அதனால பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி கோவிலை பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார் தம்பதியர்கள் சுரூபமாக விசேஷ மகாகும்பாபிஷேக மத்தியே கர்ப்பகிரகே நூதன விசேஷ மோதகேன அருணி ज्ञान गणपति नमः विद्यादेह धर्मगुणो नेत्रे नमः गुणपुष्पांजलि महाराज ज्ञानान्तागम ओम सुभगाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णाय नमः ओम लंबोदराय नमः कल्याण गणेशाय मंगलम महागणपतये नमो महादेव எல்லாரும் கல்யாண கணபதி பூஜை பண்ணிருக்கார். தொடர்ந்து உமா மகேஸ்வரர் பூஜை பண்ண போறார். நீங்க அருந்ததி அகஸ்தியர் லோபாபத்ரை போன்ற தம்பதியர்கள் சுரூபமாக உட்கார்ந்திருக்கீங்க. உலக நன்மைக்காக கல்யாண கணபதியை நினைச்சு ஒரு தினம் குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதா பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடு வடிவினர் நமோ நமஹ. அனந்த கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாம. முகூர்த்த வைபவ दीपस्तंभे कलशे लक्ष्मी आवाहन समस्त दंपतीनां परिपूर्ण सौशील्य सौलभ्य सौश्रिय आवाहन पूजा अद्य करिष्ये. अक्षरानुत्तरदोणिरस्य अपोपस्पृश्य महागणपतये नमः परामुगार्घ्यं दत्त्वा सुहृदि संयोज्य शोभनान्ते क्षेत्रवस्त्रेण संप्रोक्ष्य अनन्ताधर्मा वीराख्याधर्मा ईश्वर्याधर्मा पद्माधर्मा पद्मशोभरी ओम श्री मीनाक्षिका समेत सोमसुंदरेश्वर शिवासनाय नमः. मीनाक्षिका समेत सोमसुंदरेश्वर शिवमूर्तये नमः. ध्यानं कुर्यात्. शान्तं पद्मासनं अक्षदैः अलङ्कृत्य ओम भवाय देवाय नमः. भवस्य देवस्य पत्नी नमः. ओ सर्वाय देवाय नमः. ओ सर्वस्य देवस्य समस्त देवमणिना रूपैक दीपांकुरा. दैत्यलक्ष्मी नमः. ओ गजलक्ष्मी नमः. ओ संतानलक्ष्मी नमः. ओ विजयलक्ष्मी नमः. ओ विद्यालक्ष्मी नमः. ओ ऐश्वर्य धनलक्ष्मी नमः. इति अष्टलक्ष्मी अंबिका स्वरूपाय दीपलक्ष्मी अंबिका देव्यै नमो नमः. नानाविध परिमलपत्र पुष्पाणि पूजान् समर्पयामि. सहोदरि हे ममये मुनिगण मंडित मोक्ष प्रदायिनि मंजुलवा शपालय मां अलिकलि कल्मषनासिनिका. சிவபெருமானைய படியலந்தராயி செட்டியப்ப பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாரும் நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லி சிவ வழிபாடு செய்வித்து மகாலட்சுமி பிரார்த்தனை செய்வித்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம். ஓம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மூத்தவளே புவனம் 14 மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் அனைத்து ஐஸ்வர்யங்களை அருளும் ஆதிலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி ஐஸ்வர்ய தனலட்சுமி தாயாரே போற்றி எல்லாம் வல்ல உலகை காக்கும் மகாசக்தியாம் நமது மீனாட்சி
மீனாட்சி சுந்தரேஸ்வர படிகளந்த நாயகி சமேத செட்டியப்பர் சுவாமியினுடைய பரிபூர்ண திருவருள் துணை கொண்டு நமது ஐயம்பேட்டை கிராமத்தில் சிவாலயத்தில் சிறப்பாக ராஜகோபுரம் கட்டப்பெற்று நடைபெற்று வருகின்ற கும்பாபிஷேக யாகசாலையின் அங்கமாக கடன் தொல்லைகள் வாஸ்து தோஷங்கள் நோய் துன்பங்கள் திருமண மகாலட்சுமி போன்ற தெய்வங்களின் பொற்பாத கமலங்களின் சிறந்தாழ் மகாலட்சுமி தேவியை நமோ நமஹ தனம் தரும் மாகம் சந்தர்சயாமி तयेवास्मै समर्पयच्छन्ति तये नम्पुरस्वन्ते राजाय அவர்கள் விரும்புகின்ற வழிபடுகின்ற கோலமும் பகலாக கொண்டு என்று சொல்லக்கூடிய திராசனை கையிலே கொண்டு அம்பிகையானவள் அந்த புலாக்கோளிலே இடுகின்ற தானியத்தை அந்த பொருளை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்திய வண்ணமாக அப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் செய்வது மாதிரி எல்லா வடிவும் தன்னுடைய வடிவமாக அவர் திருவிளையாட புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்லும் பொழுது எப்படி சனகாதி முனிவர்களுக்கு சுவாமி ஞானோபதேசம் செய்தார் அப்படின்னு நாம சொல்றோம். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் அப்படின்னு சங்கர பகவத்பாதம் அறிவிக்க முடியாது, அறிய வைக்க முடியாது. ஒருத்தர் தன் ஒரு ஞானத்தை பெற வேண்டும் அல்லது ஒரு அறிவை பெற வேண்டும் சொன்னா அதற்கு அவர்கள் தாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் அவர்கள். அதனாலதான் அவரு பேசாம இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து வாக்குறக்கை வெல்வாம் அப்படி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிய பல்வேறு கோலங்களும் இந்த ஊர்ல இருக்கிற கோலமும் ஒரு சிறந்த கோலமாக அந்த வணிகராக வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் இல்ல. வாழ்க்கைங்கிறதே ஒரு வியாபாரம். இதுல நம்முடைய பிறவிங்கிறது ஒரு வரவு, இதுல நம்மளுடைய அனுபவங்கிறது ஒரு செலவு. இதன் மூலம் அடைந்த ஆதாயம் என்ன அப்படிங்கிறது ஆன்மலாபம். ஒருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயத்தை புதிதாக தெரிந்து கொண்டார்கள், அது லௌகிகமான விஷயமாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகமான விஷயமா இருக்கலாம். அதுல இந்த உயர்கிற ஒரு விஷயம் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்காக எடுக்கப்பட்ட பல்வேறு வடிவங்கள்ல மிக முக்கியமானதாக இருப்பது எதுன்னு கேட்டா, இந்த அப்படி இருக்கக்கூடிய எண்ணெய் நீ வாங்கிட்டு
இவ்வளவு உயர்ந்த மகத்துவமான பொருளாகிய என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதனால அப்படிப்பட்ட புராண கஷேத்திரங்கள், பாடல் பெற்ற கஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள் இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கு. இதுக்கு நடு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் செய்து சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நமது சர்வசாதகமாக இருக்கக்கூடிய சுவாமிநாத சிவாச்சாரியார், அவருடைய சகோதரர்கள் இவர்களெல்லாம் அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல மரியாதையை இப்போ பண்ணணும்னு வடபழனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நமது சிவாச்சாரியார் நம்முடைய ஐயம்பேட்டையில் வந்து சிறப்பான முறையிலே உலகம் எல்லாம் வியாபித்தார். எங்களுக்கு இந்த ஊருக்கு வரணும்னு கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப நாளாக எங்களுடைய குருநாதர் முத்துசாமி சிவா வாசிரியர் அண்ணா அவர்களுடைய சதாபிஷேகத்தை வந்து சுவாமிநாதன் மிக அருமையான முறையில் நடத்தி வைத்தார். அப்போ வந்து இந்த ஊர்லேருந்து வந்து அண்ணா வந்து அதில் கலந்துட்டார். அதோட ராமசிவாச்சாரியர் விட்டு சென்ற அந்த சிவ தொண்டை இன்று வரையில தன்னுடைய 3 குமாரர்கள் ஒருத்தரை கூட்டின்னு வந்து இங்கேயே வச்சுட்டு, இந்த சுரேஷ் இங்கேயே வச்சுட்டு இந்த தொண்டை விடாம நான் இந்த ஊரை தான் இருப்பேன், இந்த சிவனை தான் பூஜை பண்ணுவேன்னு செஞ்சுட்டு இருக்கார். அதனால அவருக்கு ஒரு சிவாச்சாரிய குலபதி அப்படிங்கிற பட்டத்தை நம்ம முத்துசாமி அண்ணா அவர்கள் கையால சிறப்பான முறையில் வழங்குகின்றோம். எல்லாரும் கரவோடு எழுப்பி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிட்டதி. தொடர்ந்து தான் கலந்து கொள்ளும் ஆன்மீக வழிபாடுகளில் வேதத்துடன் பண் இசையோடு கூடிய தேவாரம், பஞ்சபுராணம், திருப்புகழ்களை சமர்ப்பித்து தொண்டாற்றி வரும் வடபழனி சிவஸ்ரீ ஆர் ஐயப்ப சிவாச்சாரியார் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். சதமானம் பவதி ஹதாஜ புருஷ சதேந்திரியாயுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி. தொடர்ந்து தனது சர்வசாதகத்தில் நடைபெறும் கும்பாபிஷேக வைபவங்களை கொள்கின்றோம். சதமானம் பவதி ஹதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுஷ். இந்த விருதை அளித்த நம்முடைய முத்துசாமி அண்ணா சதாபிஷேகமானவர், அவருக்கு இப்பொழுது சிறப்பான சால்விமானம் பவதி ஹதாஜ புருஷ சதேந்திர அண்ணா. இன்றைய யாகசாலை ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி. अग्निं परिषिच्य அவருடைய குமாரன் சாமசிவ சிவாச்சாரியாருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சத்ய பிரகல்யேனஸ்ய ஆகமேவேப்யோதராஜாயம் பிரகந்தமாசரே தீர்க்கமாயோ.